ஹலோ மக்களே, இன்றைக்கி கேழ்வரகு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காய்ந்த மிளகாவாக இருந்தால் ஒரு 3 கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் மணமாக. கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேங்க. முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கப்பால் 2 கப் மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல் காஞ்சவனே பொறுமையாக எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். சைடில் சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. உங்களால் டைரெக்டாக கல் மேலே தட்ட முடியலனா வாழை இலையிலையோ இல்லை பாலித்தீன் கவர்லையோ தட்டி கூட இதில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துங்க. அப்போ தாங்க நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், அருமையான ராகி அடை ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.